விஜய்க்கான மேஜிக் நம்பர் அப்படிங்கிற 18 அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் அண்ட் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விசிகே இந்த 3 கட்சிகளுமே வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. அவருக்கு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஹைலைட் நியூஸ். இப்ப ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். இதுல இந்த கட்சியை வந்து இவங்க ஒருங்கிணைத்ததுக்கு அப்புறம் இவர் பதவி ஏற்பதற்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இன்னொரு நம்பர் தேவைப்படுகிறதாக சொல்றாங்க. இது எப்படி சார்? 118 தான் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு எம்எல்ஏ எதுக்கு தேவைப்படுறாங்க? இல்ல மொத்தம் அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கு வந்து 108. ஓகே சார். அதுல 1 ராஜினாமா பண்ணிட்டாருன்னா 107 ஓகே சார். அவர்கிட்ட இருக்கிறது. இப்ப இவங்க வந்து 6+5 13 சேர்ந்திருக்காங்க. ஆமாங்க சார். 11 வந்திருக்கு. அந்த 11ம் 107 கேட்டா 118 கரெக்டா வந்துருச்சு நம்பர். ஆனா அவர் சபாநாயகர் ஒருத்தர் புரோட்டோமா எடுப்பாங்க. அதனால அவரும் மைனஸ் இதுவரும் மைனஸ் 2 போச்சுன்னா 232 தான் கணக்கு வரும். ஓகே. 232க்கு 117 இருந்தாலே போதும். மேஜிக் நம்பர் அதான் கரெக்டா மெஜாரிட்டி வந்துரும். ஓகே. அதனால 1 எக்ஸ்ட்ரா தான் இருக்காங்க. இவங்க கொடுத்தது லெட்டர் உண்மையா இதுவா சரியா இருந்ததுன்னா. அதனால ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 118 கரெக்டா இருக்கு. இதைதான் 3 நாளா கவர்னர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வராரு சொல்றீங்க. யார் வராங்க, எந்த கட்சியில இருந்து வராங்க, எவ்வளவு நம்பர் வராங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை ஸ்வேர் பண்ண கூப்பிடுறேன்னு தான் இது சொன்னாரு. இப்ப 118 வந்துருச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவர் பதவி இருக்கிறதுல எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லைன்றது கவர்னருக்கு தெரியும். இப்ப கவர்னர் கண்டிப்பா அவர் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவாரு. இப்போ இவங்க காங்கிரஸ் வந்து ஒரு நிபந்தனையோட தான் கட்சிக்குள்ள வந்து கூட்டணியா இணைஞ்சிருக்காங்க. ஆனா விசிகா அண்ட் வந்து அந்த சிபிஐ சிபிஎம் இந்த 3 கட்சிகளுமே வந்து நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம திமுகவோடு நாங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாகுதுங்க சார். இது உண்மையா? அவங்க யாரு கூட இருக்கிறாங்கன்றதெல்லாம் கவர்னருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. பட் அவங்க கண்டிஷன் போட்டாலும் கண்டிஷன் போடலாம். அது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கவர்னர். கவர்னர் நினைச்சாருன்னா கண்டிஷன் எல்லாம் போட்டீங்கன்னா என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த கண்டிஷன் நீங்க 2 பேரும் போட்டுக்கிறீங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் பல இடத்துல வந்து கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பல இடத்துல கிரே ஏரியாவா இருக்கும். ஒன்னும் அதுக்கு சரியான சட்ட விளக்கங்கள் இல்ல. அதனால கவர்னரே முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன கண்டிஷன் போட்டா அவர் முதல்ல சொல்லிட்டாரு, காங்கிரஸ் கொடுத்த அந்த 5 நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க ஏற்கனவே, இதுவும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு மேஜிக் நம்பர் வந்துருச்சுன்னா நான் ஸ்வேர் பண்றதுக்கு என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே சார். இப்போ இவங்க 3 கட்சிகளுமே இணைஞ்சா அந்த கூட்டணி ஆட்சி அப்படி, ஏன்னா இவங்க வெளியில இருந்து ஆதரவு தரதா சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் அமையுமா இப்போ? இல்ல அப்படி சொல்ல முடியாது. கூட்டணி அவங்க எப்படி என்ன மாதிரி போறாங்கன்றதெல்லாம் இனிமேல் அவர் எப்படி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். பட் கவர்னரை பொறுத்த வரைக்கும் இந்த 118 நம்பருக்கு அவர் லெட்டர் கொடுத்துட்டாரு. வித் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லெட்டர் ஹெட்ல கொடுத்திருப்பாங்க விஜய் அவர்களுக்கு. அதை காமிச்சிட்டாருன்னா அவங்க வந்து முதல்ல பதவி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சியா தனியா நின்று ஆட்சியான்றதெல்லாம் கவர்னரோட டிஸ்கஷன்ல வராது. அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு அப்புறம் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அவரு இவங்களை உள்ள மந்திரி சபையில சேர்த்துக்கிறா இல்லையான்றது அவரோட ப்ரோரோகேட்டிவ். அதுல யாரும் தலையிட முடியாது. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. அதுல என்ன அப்படின்னா, தாவேகா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருங்க, அடுத்த சர்க்கார் வரணும், அதற்கு வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு பதவி பிரமாணம் வந்து செய்து வைங்க அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க சார். அரசு அமையறதுல வந்து தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது கண்டிப்பா பணம் விழுன்னு தெரிஞ்சு வந்து காக்கா உட்காரம்ல, இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நான் சொல்லிதான் கவர்னரே பயந்து போய் எனக்காக தான் பண்றாரு, நான் மட்டும் அதை சொல்லணும்னா கவர்னர் இன்னும் இழுத்துருப்பாருன்றத மக்கள் மத்தியில தெரியுது, ஒரு பிரமையை கிரியேட் பண்றதுக்காக பண்றாரு. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த நாடகத்தை ஆடிட்டு இருப்பாங்க திமுகன்னு தெரியல. இந்த நாடகத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு தோல்வியை கொடுத்தாங்க. திருப்பியும் வந்து நான் சொல்லிதான் கவர்னர் பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு, நான் சொல்லிதான் ஒன்றிய அரசு பயப்படுது அப்படின்றது இன்னும் இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவர் சொன்னாலும் சொல்லலனாலும் கவர்னர் கூப்பிடுறது நேத்தே அவர் பேட்டிலேயே சொல்லிட்டாரு, எனக்கு கேட்கிற நம்பர்ஸ் கிடைச்சதுன்னா இது யாரா இருந்தாலும் சரி நான் கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் அப்படின்னு நேத்தே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்லிதான் செஞ்சேன்ற மாதிரி வந்துருச்சு இல்ல சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது இவரை பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாரு.
சார் ஆனா இப்போ இந்த விசிகா சிபிஐ சிபிஎம் எல்லாம் வந்து நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருப்போம்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ விஜய் திமுகவோடு இணைந்துதான் ஆட்சி அமைக்கிறாரு, அவங்களுடைய ஆதரவோட தான் ஆட்சி அமைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வெளியே போகும்ல சார், அதை எப்படி இல்ல விஜய் மேனேஜ் அந்த மாதிரி பண்ணுவாங்க? நீங்க லெட்டர் படிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல அப்படி சொல்ல மாட்டாங்க. ம் எங்களோட ஆதரவை நாங்கள் தாவேக்காக கொடுக்கறது தான் சொல்லுவாங்களே தவிர, நாங்கள் திமுகவுடன் உறவோடு இருப்போம்லாம் பத்திரிகையில சொல்லலாம். ம் பட் ரிட்டர்ன்ல கொடுக்க மாட்டாங்க. விஜய் கொடுக்கறதுல கொடுக்க மாட்டாங்க. அதுல அது மிஸ் ஆகும் பாருங்க. ஓகே. இப்போ விஜய் வந்து இப்போ ஏதாவது வந்து ஒரு தீர்மானம் போடுறதாக இருந்தாலும் சரி, அமைச்சரவையில ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இவங்களுடைய ஆலோசனை கேட்டுதான் செயல்படணுமா? அவர் எதுவா இருந்தாலும் இவங்களை கேட்டுதானே முடிவு பண்ணணும். அப்பதானே உங்களுக்கு மோர் தென் ஆஃப் இது வரும். உங்களுக்கு எந்த பில் பாஸ் பண்ணணும்னாலும் 118 பேர் வேணும். அப்ப இவங்க அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டா தானே அவர் பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. ஆமா, அவங்க ஒத்துக்கிட்டா தான் பண்ண முடியும். விஜய் அவர்களுக்கு வந்து இனிமேல் இந்த 3-4 பேர் சேர்த்து பண்றதுல அவரால் தன்னிச்சையா எந்த முடிவு எடுக்க முடியாது உடனே. இப்போ இன்னைக்கு வந்து விசிகாவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு முக்கிய பதவி கொடுக்க போறதாக வந்து துணை முதல்வர் பதவியா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அப்படி ஒரு பதவியை விஜய் கொடுப்பாராங்க சார்? தெரியலைங்க, அதெல்லாம் அவங்க விஜய் தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு 3 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் உட்பட 4 கட்சிகள் கொடுத்திருக்கு. அவர் சட்டப்படி அவர் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் அவருக்கு உண்டு. நாங்க எல்லாரும் மேலேயும் நாங்களும் என்ன சொல்றோம், நல்ல ஒரு முதல்வர் பதவி ஏற்று நல்ல ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு தான் நானும் சொல்றோம். இப்ப மே 10ஆம் தேதியோட இதற்கு முன் இருந்த அரசாங்கம் அந்த சட்டசபை வந்து கலைக்கப்பட்டிருக்கு. அது மே 10ஓட முடிய இருக்கு. இப்ப இவருடைய பதவி பிரமாணம் எப்ப நடக்க இருக்கும் சார்? அது எப்ப அவருங்க கவர்னர் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுல நீங்க மே 10னா மே 10க்குள்ள எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. சப்போஸ் இழுபறி இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு 1 வாரம் 10 நாள் கூட நார்மலா போகும். பட் இதை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை எல்லா பத்திரிகைகளும் போடுறாங்க. அநேகமா திங்கட்கிழமை இருந்ததுன்னா திங்கட்கிழமை கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே ப்ரூவ் பண்ண சொல்லுவாரு.